See this question, no? A convex mirror has focal length of 15 centimeter and real object placed at a distance of 15 centimeter in front of it from the pole produces an image at. என்ன கொடுத்திருக்காங்க? Convex mirror னு சொல்லிட்டாங்க. Focal length எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15 centimeter. Convex னா plus தான் வரும். கரெக்ட்டா? So plus 15. A real object is placed at a distance of, so u is going to be minus 15 centimeter. கரெக்ட்டா? அப்ப என்ன அர்த்தம்? minus 15 centimeterல ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. focal length 15 centimeter இருக்கு. produces an image at. Right? So how to calculate? அப்படியே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அதேதான். f1 by f is equal to 1 by v plus 1 by u. கரெக்ட்டா? so நம்மளுக்கு தேவை 1 by v தானே? அப்ப 1 by f minus 1 by u. so 1 by v is equal to 1 by 15 minus of minus plus 15. அப்ப எவ்வளவு வரும்? 2 by 15. எவ்வளோ? v is equal to 7.5 centimeter. 7.5 எங்க இருக்குது? a. See this. A person standing in front of a mirror finds his image thinner but with normal height. நான் போய் நிக்கிறேன். நான் ஒல்லியா தெரிகிறேன். வாய்ப்பில்லை மிரர்னால. ஓகேவா? ஸோ ஒல்லியா தெரிகிறேன். ஆனா ஹைட் அதே தான் இருக்கேன். ஓகேவா? ரைட். அப்போ this implies that the mirror is, see the option, convex and cylindrical with axis vertical, convex and cylindrical with axis horizontal, convex and spherical, concave and spherical. முதல்ல cylindrical spherical அப்படினா எப்படி இருக்கும் தெரியுமா? cylindrical அப்படினா நேரா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? so cylinder வந்து இப்போ imagine you have a mirror which is going to be cylindrical in shape. ஓகேவா? அதுதான் வந்து cylindrical னு சொல்றாங்க. spherical அப்படினா அப்படியே ஸ்பியர் மாதிரி ஒரு பால் வந்து கண்ணாடியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரைட்? அதுதான். மத்தது எல்லாமே வந்து convex concave you know. yes right okay. இதுல என்ன சொல்றாங்கன்னா convex and cylindrical னா என்ன அர்த்தம்னா ஒரு குழி இப்படி இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்படி வந்து அதை நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ரைட்? சோ அதாவது what to say is like இது இருக்கு பாத்தியா? ரைட்? இப்படி இருக்கு. this is going to be convex. right? the reflecting surface is like this and it is going to be cylindrical. okay? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ போய் நிக்கிறது உனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதே மாதிரி convex and cylindrical with axis horizontal. ரைட்டா? axis horizontal இப்படி. இந்த ஆக்சிஸ்ல வந்து உங்களுக்கு கான்வெக்ஸா இருக்கு அப்படினா முன்னாடி வந்து இப்படி, அதாவது இப்படி, இது இப்படி. ஓகேவா? சோ இது ஹாரிசான்டல், இது வந்து வெர்டிகல் ஆக்சிஸ். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும். அடுத்து கான்வெக்ஸ் அண்ட் ஸ்பெரிக்கல். யூ நோ திஸ். சோ ஸ்பெரிக்கலா இருக்கு ஆனா அது வந்து குழி வந்து வெளிப்பக்கமா இருக்கு அப்படினா then that is going to be, I mean குழி வந்து உள்பக்கமா இருக்கு அப்படினா reflecting surface other side. ரைட்? சோ அப்படி இருந்துச்சுனா கான்வெக்ஸ் அண்ட் ஸ்பெரிக்கல். கான்கேவ் அண்ட் ஸ்பெரிக்கல்னா அதே ஸ்பியர் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு குழியா இருக்கு அப்படினா then these are the four conditions. இதுல எதுல நம்ம போய் நின்னோம்னா நம்ம தின்னா தெரியும் ஆனா ஹைட் அதே இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. see நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து we were discussing on spherical mirrors. கரெக்ட்டா? spherical mirrorsல வந்து ரெண்டு டைப் பார்த்தோம். convex, concave. ரைட்டா? convex and concaveல diminished, enlarged ன்னு பார்த்தோம். diminished, enlarged ன்னு எதை பார்த்தோம்? size of image தானே. அப்ப அது ஹைட் மாறுது தானே அர்த்தம். அப்ப ஸ்பெரிக்கலா இருக்க வாய்ப்பு இல்லையா? புரியுதா இல்லையா? ஸ்பெரிக்கலா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ரைட்டா? அடுத்து என்னது? சிலிண்ட்ரிக்கல் தெரிஞ்சிச்சு, ஏன்னா ஹைட் சேம். ரைட்டா? பட் இதுல விஷயம் என்ன? தின்னரா எதை காட்ட போகுது? ஓகேவா? சோ தின்னரா யார் காட்ட போறா அப்படின்னா தின்னரா யார் காட்ட போறா? வெர்டிகல். ஏன்னா வெர்டிகல்ல தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் சுருங்கின மாதிரி இருக்கும். புரியுதா? இப்படி இருந்தா தானே உங்களுக்கு வந்து தின்னா இருக்கும். இப்படி இருந்தா வைடா தெரியும், நம்ம குண்டா தானே தெரியும். ஆமாவா இல்லையா? உன் ஸ்பூனை வச்சு நீ பார்த்தாலே தெரியும். இப்படி பார்த்தனா நீ கொஞ்சம் இப்படி தெரிவ, இப்படி பார்த்தனா இப்படி தெரிவ. so your horizontal axis will enlarge. horizontal axis enlarge ஆகுதுன்னா நீ குண்டா தெரிவன்னு அர்த்தம். புரியுதா? your vertical axis enlarge ஆகுதுன்னா it is going to shape you thinner. are you clear with this?
ரைட்? அப்போ ஆன்சர் ஷுட் பி கான்வெக்ஸ் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் வித் ஆக்சிஸ் வெர்டிக்கல்.